கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாய்ப்பினை கொடுத்த என் அன்பின் தேவாதி தேவனுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சபை போதகராகிய பாஸ்டர் பயஸ் அப்பாவுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நண்பர் பாஸ்டர் ஜோசுவா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அது மாத்திரமல்ல, விசேஷமாக இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். குயவன் நீர் களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுவே. குயவன் நீர் களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுவே. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். ஆமாண்டவரே, குயவனாகிய நீர் களிமண்ணான என்னை பயன்படுத்துங்க. உடைய சமூகத்துக்கு நேராய் வந்திருக்கிற என்னையும் உடைய ஜனங்களையும் எங்களோடு கூட நீர் பேசும்படியா நம்ம ஜெபிக்கிறோம். ஏசப்பா, உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே பூரணமாய் நிரம்பி இருக்கும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தில் உங்கள் நாமத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, ஆமாம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? நான் கர்த்தருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பும் உண்டு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது என்னுடைய சாட்சிகளை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. என்னுடைய பழைய பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா மாரிக்கனி. ஓகேங்களா? என்னுடைய ஊர் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் பக்கத்தில் உள்ள ஒரு சொக்கலிங்கபுரம்ன்ற கிராமத்திலிருந்து வந்தவன் நான். என்னுடைய வீட்டில் நான் ஒரே ஒரு பிள்ளை தான், ஒரே ஒரு மகன். வேறு அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது. நான் ஒரே ஒரு பிள்ளை. அப்போது நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா இந்து குடும்பம் மாத்திரமல்ல, ஒரு பிராமண குடும்பம், ஒரு பூசாரியை சேர்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் நான். என்னுடைய அப்பா அந்த எங்கள் ஊரில் உள்ளதான மாரியம்மா அப்படின்றது தான் எங்களுடைய அப்பா. அந்த கோயிலில் எங்கள் அப்பா எப்படி இருந்தாருன்னா பூசாரியாக இருந்தவர் எங்கள் அப்பா. நான் பிறந்ததே ஒரு பெரிய ஆச்சரியம். தவறுந்து பெற்ற பிள்ளைம்பாங்க என்னைய. கல்யாணமாகி ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் ரொம்ப வருஷம் கழித்து தான் நான் பிறந்தேன். அப்போது பிறந்தேன். அந்த கோயிலில் தான் எங்கள் குடும்பமாக நாங்கள் என்ன பண்ணோம், சேவை செஞ்சோம். மாதத்தில் 2 தடவை கும்பாபிஷேகம் எங்கள் அப்பாவே நடத்துவார். கோயிலில் திரளான கூட்டம், நிறைய பேர் வருவாங்க. பிரசித்தி பெற்ற கோயில் தான். ஸோ அதனுடைய தெய்வத்தினுடைய பெயர் வரணுன்றதுக்காக தான் எனக்கு என்ன பண்ணால், எங்கள் தெய்வம் வந்து மாரியம்மா அப்படின்றதுனால தான் எனக்கு மாரி கனி அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதாவது ஆத்தா தான் எனக்கு வந்து பிள்ளை கொடுத்தாங்களாம். அதனால் அவருடைய பெயர் வரணுன்றதுக்காக தான் அந்த பெயரே எனக்கு வந்துச்சு. ஓகேங்களா? இப்போது அந்த கோயிலில் வழிபாட்டு நடத்தி கொண்டிருந்த எங்கள் குடும்பம்.
எங்கள் வீடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய வீட்டில் நிறைய இந்து ஃபோட்டோக்கள் அதிகமாக இருக்கும். எங்கள் வீட்டை கிராஸ் பண்ணாலே ஒரே பத்தி சூடம் இந்த கற்பூர வாடம் தான் நல்லா மணக்கும். எங்கள் வீடை கிராஸ் பண்ணி போனாலே ரோட்டில் தான் நடந்து போவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பக்தியில் ஒரு முக்தி போன குடும்பம் தான் எங்களோட குடும்பம். சரிங்களா? இப்போ அப்படி இருக்கும்போது நான் ஒரு 4வது படித்து கொண்டு இருந்தேன். 4வது படித்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணேன், அந்த கோயிலில் தான் நான் எப்போதுமே என்ன செய்வேன்னா விளாடுவேன். ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து நான் விளாடுவேன்னா. அப்போது ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், அந்த கோயிலுடைய உப்பரிகை அந்த மேலே கோபுரம்னு சொல்கிறாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸோடு நான் ஏறிட்டேன். ஏறி அங்கேருந்து என்ன பண்ணுவோம், விளையாடுறதுக்காக ஜாலியாக என்ன பண்ணியாச்சு, ஏறியாச்சு. என் கூட ஏறினவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இறங்கிட்டாங்க. எனக்கு ஒரே பயம். ஐயோ இவ்வளோ உயரம் ஏறிட்டோமே, நம்ம எப்படி இறங்க போகிறோம் அப்படின்னு கைகாலெலாம் நடுக்கம் கொடுத்துருச்சு. ஒரு மாதிரி நடுக்கம் கொடுத்து சரி இறங்க ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கும்போது என்னுடைய கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டேன். நான் உயரத்துலேருந்து கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து எல்லாம் ரோட்டில் போகிறாங்க வராங்க, ஒருத்தர் கூட என்ன செய்யலை, என்னைய தூக்கி விடலை. ஒரு மனசாட்சியின்படி யாருமே என்ன செய்யலை, தூக்கி விடலை. கீழே விழுந்த அந்த அதிர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மூச்சு பேச்சு ஒன்றுமே இல்லை. அப்படியே அப்போது கொஞ்சம் நேரம் கழித்து எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க, உன் புள்ள அங்கே கோயிலாண்ட விழுந்து கிடக்காம போய் தூக்கு போ அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அங்கேருந்து ஓடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என் தூக்கி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, மூச்சு பேச்சே இல்லை. ஐயோ நம்ம புள்ள செத்து போயிட்டான் போல, நம்ம புள்ள செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கலாய்ப்போட வேதனையோடு என்ன பண்ணுறாங்கன்னா அதே கோயிலுக்கு என்ன செய்கிறாங்க, என்னை கூப்பிட்டு வராங்க. இடத்துக்கு அதனுடைய பாதப்படியில் என்னைய போட்டு என்ன செய்கிறாங்க, வேண்டுதல் செய்கிறார்கள். என்னது வேண்டுதல்? எதற்காக? என் பிள்ளைய காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கும்பிடுற தெய்வம் சக்தி வாய்ந்தது இல்லை, ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு நம்பிக்கை. இப்போ வேண்டுதல் செய்கிறாங்க. அதனுடைய பாதத்தில் எங்கள் அம்மா முட்டி 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 முட்டி, உனக்கு நான் என்ன குறை வச்சோம், வழிபாட்டில் உனக்கு குறை வச்சோமா, கும்பாபிஷேகத்தில் உனக்கு குறை வச்சோமா, எதில் உனக்கு குறை வச்சோம்? என் புள்ள உயிரை ஏன் நீ எடுத்த, என் புள்ள உயிர் வேணும், நீ உயிர் பிச்சை கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா வேண்டுதல் செய்கிறாங்க. வேண்டுதல் செய்கிறாங்க. எங்கள் அப்பா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து அவர் ரொம்ப சாப்பிடாமல் விரதத்தோடு என்ன செய்கிறாரு, வேண்டுதல் செய்கிறார். கண்டிப்பாக ஆத்தா காப்பாற்றிடுவா, கண்டிப்பாக ஆத்தா காப்பாற்றிடுன்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்பிக்கை. இப்போ என்னாச்சு, வேண்டுதல் செஞ்சும் ஒரு புண்ணியமும் இல்லை. வரிசையாக எல்லா கோயிலுக்கும் என்ன செய்கிறாங்க, எல்லா கோயில்லையும் வேண்டுதல் செய்கிறாங்க. வேண்டுதல் செஞ்சும் ஒரு புண்ணியமும் இல்லை. நல்லா கவனிங்க, உலகத்தில் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் 33 கோடி தேவர்கள் நம்மளாம் பார்த்துருக்கோமா? பார்த்ததே கிடையாது. ஆனால் மனுஷனை காப்பாற்ற வருகிற தெய்வம் ஒரு தெய்வமாக தான் இருக்க முடியும். உலகத்தில் எத்தனை அப்பாக்கள் இருந்தாலும், பெரியப்பா இருக்கலாம், சித்தப்பா இருக்கலாம், எத்தனை அப்பாக்கள் இருந்தாலும் பெற்ற தகப்பன் ஒருவர் மாத்திரம்தான் இருக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. இப்போது எங்கெல்லாமோ போய் எங்கேயுமே நிவிருத்தி ஆகாமல் கடைசியில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்கள் அம்மா கிட்ட சொல்ல வராங்க. இயேசுவை நம்பு, அவர் தான் உண்மையான தெய்வம், அவர் மட்டும்தான் தெய்வம், அவரை நம்புனா உன் பிள்ளைய என்ன செய்வார், திரும்ப உயிரை கொடுக்க அவருக்கு வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா ஒருவர் வந்து எங்கள் அம்மா கிட்ட அந்த இயேசுவை பற்றி சொல்ல வராங்க. அந்த இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது எங்கள் அம்மா யோசிக்கிறாங்க, சரி இத்தனை தெய்வங்களையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம போய் தேடிட்டோமே, எந்த தெய்வமும் நமக்கு செவி கொடுக்கல, நம்ம கும்பிட்ட தெய்வமும் நம்மளை என்ன செஞ்சிருச்சு, நம்மளை கைவிட்டுருச்சு, யாரும் தேடி வரல, ஒரு மனுஷன் கூட தேடி வரல, சொந்தக்காரங்க கடல் அளவு இருந்தால் கூட ஒருத்தர் என்ன செய்யலை, தேடி வரல. இதுதான் உலகம்.
நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உலகம் இதுதான். நமக்கு ஆபத்து, நமக்கு கஷ்டம் அப்படின்னா ஒரு மனுஷன் கூட என்ன செய்ய மாட்டாங்க, தேடி வரவே மாட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா தான் எப்படியாவது நம்ம பிள்ளைய காப்பாற்றிடணும். ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து இப்போ பிறந்திருக்கான், ரொம்ப வருஷம் கழித்து கிடைச்சவொன்னு நம்ம இழந்துடக்கூடாதுன்றது. ஏதாவது ஒரு தெய்வம் காப்பாற்றிடாதான்ற ஒரு நம்பிக்கை, ஏதாவது ஒரு தெய்வம் காப்பாற்றிடாதா, உயிரை கொடுத்துடாதா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தேடி போகிறாங்க. எங்கேயுமே பதில் கிடைக்கல. கடைசியில் அவங்க சொல்கிறத எங்கள் அம்மா நம்பினாங்க. நம்பி சரி ஏசப்பா ஒரு தெய்வம்தான், அவரால் நம்ம பிள்ளைய காப்பாற்ற முடியும், எல்லாரும் சொல்கிறாங்களே இயேசுவும் ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்களே, நம்ம போய் என்ன செய்யலாம், போய் பார்க்கலாம். உயிரை கொடுத்தா அவருக்குன்னு நம்ம என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம். இல்லைன்னா புதைச்சிட்டு நம்மளும் மருந்த குடித்து செத்துருவோம். நம்ம புள்ள இல்லாத வாழ்க்கை எதுக்கு நமக்கு? இந்த உலகத்தில் தெய்வமே இல்லைன்ற ஒரு முடிவில் என்ன பண்ணிடலாம், செத்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு என்ன செய்கிறாங்க, சர்ச்சைக்கு போகிறாங்க. போய் அங்கே எங்கள் அம்மாவோட சேர்ந்து இந்த சபையில் இவ்வளோ விசுவாசிகள் என்ன செஞ்சாங்க, அங்கே இருந்தாங்க. எல்லாம் கூடி என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. எல்லாம் கூடி பாரத்தோடு சாப்பிடாமல் பச்சை தண்ணி குடிக்காமல் எல்லாம் ஆண்டவரை நோக்கி என்ன செய்கிறாங்கன்னா ஜெபிக்கிறார்கள், ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே இந்த பிள்ளையை நீங்கள் உயிரோடு எழுப்புனீங்கன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள ஜனங்கள் நீங்கள் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி நம்புவார்களே. ஆமே, நம்புவார்களே. இந்த பிள்ளை திரும்ப உயிரோடு தான் என்ன செய்யணும், போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு அந்த ஏசப்பா கிட்ட வேண்டுதல் செய்கிறாரு. ஒரு நாள் ஜெபம் பண்ணாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம், அவரை நம்பி வருகிற யாரா இருந்தாலும் கைவிடாதவர். ஆண்டவர் கொடுத்த ஜீவனோடு இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நிற்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த உயிர் கர்த்தர் கொடுத்தது, வேற எந்த தெய்வமும் கொடுக்கல. கர்த்தர் கொடுத்த உயிர். அவர் நல்லவர். ஆமாம், தேவன் என் மேலே ரொம்ப அன்புள்ள தெய்வம். என் மேலே அப்போ நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் பார்த்தீங்கன்னா, நான் பைபிள் படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்த வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எரேமியா 1:5 தாயின் கற்பத்தில் உருவாக முன்னே உன்னை அறிந்தேன். ஆமென். இதுதான் எனக்கு முதல் கிடைத்த வாக்குத்தத்தம். அப்போ தான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவரே, என்னை தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்னை தெரிந்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு. சங்கீதத்தில் ஒரு வசனம் வருது, பக்தி உள்ளவனே கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. யாருக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்னைய? அவருக்காக. அவருக்காக. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆண்டவர் எவ்வளோ பேசுகிற தெய்வம். நேரடியாக பேசலை, இந்த வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் என்ன செய்கிறார், பேசுகிறார். ஆமென். ஸோ அன்றைக்கு எங்கள் அம்மா எப்படி முடிவெடுத்தாங்களோ, ஒப்பு கொடுத்தாங்களோ, சாமுவேல் அன்னாள் அந்த சம்பவம் தான் என் வாழ்க்கை. அன்னாள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு பிள்ளையை எனக்கு கொடுங்கப்பா, அந்த பிள்ளையை நான் உங்களுக்கே என்ன செஞ்சிட்றேன், நான் கொடுத்துட்றேன் ஆண்டவரேன்னு என்று பொருத்தனையோடு அவள் ஜெபம் பண்ணான். கர்த்தர் அன்னாளின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அன்றைக்கு என்னுடைய அம்மாவுடைய ஜெபம் மற்றும் விசுவாசிகள் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு போன ஜீவனை திரும்ப கொடுத்தார். ஆமென். ஸோ அந்த கர்த்தருக்காக இன்றைக்கு ஆண்டவர் அந்த சிறு வயதிலே இருந்து அன்றைக்கு ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிறார். ஆமென். கர்த்தர் தான் எங்களை வழி நடத்துகிறார். இன்றைக்கு உங்கள் முன்னாடி நான் இப்படி நிற்கிறேன் அப்படின்னா அது அவருடைய கிருபை. ஆமென். ஆமாம். இந்த உலகத்தில் நான் உண்மையாக சொல்லுவேன், நான் ஏற்கனவே சொன்னது போல் படைத்த தெய்வம் ஒருத்தர் மட்டும்தான், அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நம்ம ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்யக்கூடிய தெய்வம்.
நீங்கள் நினைக்கலாம், ஏன் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேங்குதேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாதுங்க. மரிச்ச எனக்கே உயிரை கொடுக்கும் பொழுது மற்ற எல்லாத்தையும் அவர் கொடுக்காமல் இருப்பாரா? ஆமென். அதிலேருந்து என்னை ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்ததுனால மதுரை பைபிள் காலேஜில் என்னை சேர்த்தாங்க. ஊழியத்திற்காக அங்கே படித்தேன். அப்போ நானும் பாஸ்டர் ஜோசுவா அவங்களும் ஒன்றா தான் படித்தோம். அவங்க சொன்னது போல் நார்த் இந்தியாவில் காசியாபாத்லேயும் அங்கே ஒரு மாதம் என்ன செஞ்சோம், நாங்கள் ட்ரைனிங்காக அங்கே ஊழியத்தை செய்தோம். அப்போ அது ஊழியத்திற்கு போகிற பொழுது தான் அவருக்கு அந்த கையில் வெட்டிடுச்சு, அந்த டோர் கிழிச்சிருச்சு. அப்போ அந்த இடத்துலையும் ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்கள் என்ன செஞ்சோம், இணைந்து செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த இடத்துலையும் ஆண்டவர் எங்களை பயன்படுத்தினார். ஆமாம், இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஆண்டவர் என்னை நிறுத்தியிருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிற நினைத்து எல்லா மகிமையும் நான் அவருக்கே செலுத்துகிறேன். உயிருள்ள சாட்சியாக என்னை வைத்திருக்கிறார். உயிருள்ள சாட்சியாக நான் அவருக்காக நிற்கிறேன். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யவும் பெரிசண்டாக தான் திருமண வாழ்க்கையும் ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த ஜூன் 6 வந்தால் எங்களுக்கு 1 வருஷம் ஆக போகுது கல்யாணம் ஆகி. சரிங்களா? நல்ல ஒரு மனைவியை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். என்னுடைய மனைவி ஊர் தான் அந்த ஆந்திர மாநிலம். என்னுடைய மனைவியும் ரட்சிக்கப்பட்டது சாதாரணமான காரியம் கிடையாது. என்னுடைய மனைவியை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, அப்பெண்டிக்ஸ் வியாதி தெரியும்ல உங்களுக்கு? அப்பெண்டிக்ஸ் எத்தனை பேர் தெரியும்? இந்த அப்பெண்டிக்ஸ்ன்றது முத்தி போய் உள்ளே வெடித்து எல்லாமே செப்டிக் ஆயிடுச்சு. டாக்டர்லாம் கையை விரிச்சிட்டாங்க. மருந்தெல்லாம் உள்ளே அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டேங்கி, ஊசியெல்லாம் போட முடியல. எவ்வளோ ஊசி! இப்போ என்னோடய ஒய்ஃபு சொல்லும் பொழுது மூக்கு வழியாக தொண்டை வழியாக எல்லாம் டீப்பு தான். டீப்பில் அவ்வளோ அவஸ்தை, மரண அவஸ்தை. டாக்டர்லாம் கையை விரிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுடைய பாஸ்டர் ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே, அப்போ வேலூர் சிஎம்சி எல்லாருக்குமே தெரியும். சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருந்தாங்க என்னுடைய ஒய்ஃபை. அந்த வேலூர் சிஎம்சியில் அவங்களே முடியாதுன்ட்டாங்க. அப்போ என்னுடைய ஒய்ஃபினுடைய பாஸ்டர் அவர் என்ன பண்ணார்னா, ஆண்டவரே, இந்த பொண்ணை நான் இங்கேருந்து பிணமாக தூக்கிட்டு போக மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், நான் உயிரோடு தான் நான் எடுத்துகிட்டு போவேன், நான் பணமாக தூக்கிட்டு போக மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே, இந்த ஜீவனை கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், உங்கள் ஊழியத்தையே நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்ததுனால என்னுடைய ஒய்ஃபுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணார், ஜீவனை கொடுத்து இன்றைக்கி எங்களை ஊழியம் செய்ய கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கி நாங்கள் இணைந்து அந்த ஆந்திர மாநிலத்தில் நாங்கள் இணைந்து என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். நான் செய்கிற ஊழியத்தினுடைய பெயர், ஆர்கனைசேஷன் பேர் ஹார்வெஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது அறுவடையாளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்தாபனத்தில் இணைந்து நாங்கள் ஊழியத்தை செய்கிறோம். பயங்கரமான கஷ்டம், போராட்டம், பிரச்சனைகள், சாத்தானுடைய பயங்கரமான ஆளுகை அந்த இடத்துல இருக்குது. எனக்காகவும் என்னுடைய மனைவிக்காகவும் என்ன செய்யுங்க, ஜெபித்து கொள்ளுங்கள். என்னுடைய சாட்சியில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஒரே ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, நானும் எங்கள் அம்மாவும் இயேசுவை நம்பினதுனால இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்கள் அப்பா என்ன செய்யலை, அவரை ஏற்றுக்கொள்ளலை, நம்பலை. எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் 5வது படிக்கும்போதே அவருக்கு என்ன வந்துருச்சுன்னா, கேன்சர் வியாதின்னு ஒரு வியாதி ஆப்ரேஷன் பண்ணால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அதனால் எங்கள் அப்பா இயேசுவை நம்பாதனால அவர் என்ன பண்ணிட்டார், மரித்து விட்டார், நரகத்துக்கு போயிட்டார். அது ஒன்று தான் வேதனை. எங்கள் அப்பா மட்டும் நம்பியிருந்தால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நல்லவர், எங்களை என்ன பண்ணாரோ அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். பக்தி உள்ள எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டதை நினைத்து நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் இம்மட்டுமா எங்களுடைய ஊழியத்திலையும் எங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவரே எங்களை நடத்தி வருகிறார். பயங்கரமான கஷ்டத்தின் பாதையில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். ஊழியத்திற்கு பயங்கரமான எதிர்ப்பின் மத்தியில் தான் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஸ்தாபனத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, அந்த ஸ்தாபனத்தில் ஊழியம் மாத்திரமல்ல, அங்கே என்ன நடக்குதுன்னா, பைபிள் காலேஜ் வச்சு நடத்துகிறாங்க. பைபிள் காலேஜ் மற்றும் ஹோம் ஆர்கனைசேஷன் வச்சு நடத்துகிறாங்க. அதாவது அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுடைய ஆதரவு,
அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளை வந்து அங்கே வச்சு நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 பிள்ளைகள் இப்போ அங்கே உள்ளே இருக்கிறாங்க. ஸோ அந்த பிள்ளைங்களையும் தன்னுடைய பிள்ளைகளாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வளர்த்து படிக்க வச்சு கொண்டு இருக்கிறாங்க. என்னுடைய ஒய்ஃபும் அங்கே தான் என்ன செஞ்சாங்க. என்னுடைய ஒய்ஃபுக்கு அப்பா கிடையாது. என்னுடைய ஒய்ஃபும் அங்கே ஸ்கூல் படிப்புலேருந்து இப்போ வரைக்கும் அங்கேயே படித்து கல்லூரியிலும் அங்கேயே தான் படித்தாங்க. அங்கேயே தான் இப்போ நாங்கள் இணைந்து என்ன செய்கிறோம், நாங்கள் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். என்னுடைய ஒய்ஃபோட 2 தங்கச்சி, ஒருத்தி வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் சென்னையில் வேலை பார்க்கா, 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்கிறா. லாஸ்ட்டில் உள்ள வந்து பிஎஸ்சி நர்சிங் படித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மாவும் உள்ளே தான் என்ன செய்கிறாங்கன்னா வேலை பார்க்குறாங்க. ஸோ அதற்காக என்ன செய்யுங்க, நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்திற்காக அதிகமாக ஜெபித்து கொள்ளுங்கள். எங்களுடைய வாஞ்சை விருப்பம் ஆந்திரா மட்டும் அல்ல, உலகமெங்கும் என்ன செய்யணும், ஆண்டவர் எப்படியாகிலும் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய ஒரு குறிக்கோள், எங்களுடைய தரிசனமாக இருக்குது. அதுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் பிரயாசப்பட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், ஊழியத்தை அங்கே செய்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் எங்களை நடத்தி வருகிறார். நீங்களும் உங்கள் தனிப்பட்ட ஜபங்களிலே எங்களை நினைத்து கொள்ளுங்கள். என்னுடைய பெயர் இப்போ வில்லியம் கேரி, மாரிக்கணி இல்லை, அதனால் வில்லியம் கேரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லியம் கேரி. என்னுடைய மனைவி பெயர் வந்து பார்த்திங்கன்னா பிரியா. ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த சாட்சிகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். அல்லேலூயா.